எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நமக்கு பெரும்பாலும் ஏதாவது கஷ்டம் வரும்போது கட்டாயமாக கேட்கிற கேள்வி இது. அப்ப எல்லாம் நம்மளோட மனநிலை எல்லோரும் சாதாரணமா நல்லபடியா இருக்கிறது போலவும், நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து நாம ரொம்ப வருத்தப்படுவது போலவும் தோணும். ஆனா அது அப்படி கிடையாது. I strongly believe everything is happening for a reason. உங்களுக்கு ஏதாவது தாங்க முடியாத கஷ்டமோ பிரச்சனைகளோ வந்தா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தப்படாமல், எனக்கு இது நடக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க நம்புற கடவுளோ இயற்கையோ சயின்ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முற்படுது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிங்க. நீங்க ஆசிகராவோ நாஸ்திகராவோ எதாவேனாலும் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தின் மேல உங்களுக்கு நிச்சயமா ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை புடிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு இல்ல கற்பிக்கிறதுக்காக தான் இது நடக்குது, என்னால இந்த பிரச்சனையை சரி செய்து வெளியே வர முடியும் அப்படின்னு முதல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஓட அந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிடும். நம்மால முடியாத எந்த விஷயத்தையும் கடவுளோ இயற்கையோ நமக்கு கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. நம்மால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள்தான் நமக்கு வரும். ஆனா முதல்ல அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாகவும் இருக்கும். ஆனா கொஞ்சம் நிதானமா எந்த விஷயத்தையும் நாம கையாள ஆரம்பிச்சா, ஓ என்னால இதை இவ்ளோ ஈஸியா பண்ண முடியுமான்னு நம்மளே நமக்கு முதுகு தட்டிக் கொடுத்துக்க முடியும். சமீப காலங்களா இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சில தான் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்து பாருங்கள். சந்திக்கிற மனிதர்கள், உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது, ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது அனாவசியமான கவலைகள், வருத்தங்கள், பொறாமை இதெல்லாம் இல்லாம எல்லாரையுமே ரொம்ப சாதாரணமா சந்தோஷமா பார்க்க முடியும். யாராவது ஏதாவது விஷயத்துல சிறந்து விளங்கி இருந்தாங்கன்னா என்னால அதை கத்துக்க முடியும், செய்ய முடியும், நானும் முயன்று கத்து அவங்களை மாதிரியே வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முடியாத விஷயங்கள சரி இது நமக்கு வராது என்று ஏத்துக்கிட்டு அவங்கள பெருமையா பாக்க ஆரம்பிச்சிடுவோம். இதை செய்யறது ரொம்ப ஈஸி. முதல்ல நீங்க உங்கள நம்ப ஆரம்பிங்க. என்னால எதையும் செய்ய முடியும், நான் என் அளவுக்கு எதையுமே முயற்சி செய்து பார்ப்பேன் அப்படின்னு முதல்ல நம்பி முயற்சிகளை செய்ய ஆரம்பிங்க. அப்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற விஷயங்கள் கூட ஓரளவுக்கு தடைகள் விலகி சுலபமாக இருக்கிற மாதிரி தோணும். அதுபோல நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை நாம பார்க்கும்போதும் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, நல்லது, சந்தோஷமா இருக்கட்டும், நானும் அதே போல சந்தோஷமா இருக்க என்னென்ன வழியோ அவைகளை தேடி போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாம நாம ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாகவும் வாழ முடியுமா? எனவே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப புலம்பாம, எனக்கு இது நடக்குதுன்னா ஏதோ ஒரு நல்லது கட்டாயம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட உங்களுக்கு வர எல்லா விஷயங்களையுமே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்தல் எப்பொழுதும் இனிது. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங்.